ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் பார்க்க போகிறது ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் தான். இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆலிவ் ஆயிலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுடைய முடி அடர்த்தியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வச்சுருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தயிரும் ஆலிவ் ஆயில், நான் சொல்ல போகிற எல்லாத்தையுமே உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பொடுகு இருந்தால் கூட நீங்கள் ஆலிவ் ஆயிலும் தயிரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பொடுகு பிரச்சனையும் தீரும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கோங்க. இது கூடவே ஆல்மண்ட் ஆயில் நான் சேர்க்க போகிறேன். ஆல்மண்ட் ஆயில் எதுக்கு சேர்க்குறேன்னா, உங்களுக்கு முடி நல்லா கண்டிஷனிங்காகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆல்மண்ட் ஆயில் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த பேக் வாரம் 2 முறை போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது. ஸோ அதனால நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதனால தான் இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஆல்மண்ட் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டிக்கோங்க. அப்புறம் செம்பருத்தி பூ பவுடர் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பவுடர் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், காதி அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு செம்பருத்தி பவுடர் கிடைக்கலனா கூட செம்பருத்தி பூவை ஒரு 4-5 பூ எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த சாரை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ இதை ஆட் பண்ண உடனே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி பூ உங்களுக்கு ரொம்பவே முடி வளர்ப்பை உங்களுக்கு அதிகப்படுத்தும், பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செம்பருத்தி பூ நான் இந்த பேக்கில் ரொம்ப மெயின். செம்பருத்தி பூ தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வாரத்தில் 2 முறை, அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நல்லா ஒரு அரை மணி நேரம்லேருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் தலையில் போட்டு ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு குளிங்க. மைல்ட் ஷாம்பு போட்டு தலை குளிச்சுக்கோங்க. நான் இந்த பேக்கை கிட்டத்தட்ட 1.5 மாதமாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரிசல்ட் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம். ஏன்னா நம்ம செம்பருத்தி பவுடராக இதை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு முடியிலேருந்து உதிர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறுனா போதும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஹெட் பாத் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.